ரொம்ப சுருக்கமாக தான் 2 பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சுடுறேன் நான். முதல்ல இந்த இடத்துல நீங்கள் நுழையிற போது இந்த இடத்துல என்னோடய குருநாதரோட படத்தை பார்த்துருப்பீங்க. அவரோட பேருக்கும் புகழுக்கும் அவருக்கும் எனக்குமான நெருக்கத்துக்கும் இந்த அரை அளவுக்கு பெரிய ஃபோட்டோ வைக்கலாம். ஆனால் ரொம்ப சின்ன ஃபோட்டோ இருக்குது, சில பேர் அதை கவனிச்சிருக்கலாம். அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. அவரோட படம் என்ன, அவர் வந்து சில பேரை நம்ம என்ன நினைப்போம்னா சாஸ்வதம்னு நினைப்போம். அது ஏன் அப்படி நினைக்கிறோன்னு தெரியாது. நம்மளுக்கு அவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அவங்க என்றைக்குமே நம்மளோட இருப்பாங்கன்னு நினைப்போம். அப்படி தான் நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு போன வருஷத்தோட ஒரு ஆரம்பத்தில் அவருக்கு அப்பப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போன போது என்ன அறியாமல் எனக்குள்ளே மனசில் தோணுச்சு, சரி நான் இது வரைக்கும் அவரோட படத்தெல்லாம் என்னோடய ஆஃபீஸில் வச்சதில்லை, எங்கேயும் வச்சதே இல்லை. எங்கள் வீட்டில் எந்த படமும் எங்கள் வீட்டை சேர்ந்தவங்களோட படமே இருக்காது. ஏன்னா நம்மளே வீடு கட்டி நம்ம படத்தை வச்சுக்கிறது யார் தடுக்க போகிறா? எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். வாலுக்கு பதிலாக கூட படமே வச்சிடலாம். பட் அதனால் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரே ஒரு படம் என்னோடய அலுவலகத்தில் என்னோடய வீட்டில் எல்லாத்துலேயும் சேர்த்துருக்கிற ஒரே ஒரு படம் கேபி சாரோட படம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். சார் இந்த மாதிரி உங்களோட ஒரு படம் வைக்க போகிறேன், எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபிலிம் வேணும், இந்த ஃபோட்டோகிராஃப் வேணும்னு சொல்லி நான் ஒரு படத்தை காமிச்சேன். நானே ஒரு பிடிவாதக்காரன். ஏன்னா எங்களோட குரு எப்படி இருப்பார், அவர் வந்துட்டு அதெல்லாம் வேணாம், நான் உனக்கு ஒன்று பண்ணித்தரேன், பேசாமல் இரு, உனக்கு ஃபோட்டோ தானே நான் தரேன் அப்படின்னு அவரே செலக்ட் பண்ணி, அவர் செலக்ட் பண்ண ஃபோட்டோ அது, அவரே அதை ஃப்ரேம் பண்ணி அதை ஒரு பர்டிகுலர் என்னோடய பர்த்டே அன்றைக்கி அதை அவர் எனக்கு கொடுத்தது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு. அந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். சும்மா நான் இந்த இடத்துல அதை வச்சுருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் விட்டுட்டு போன அளவில் என் மனசில் என்றைக்குமே நான் சொல்லியிருக்கேன், அவர் இருக்கும்போதும் சொல்லியிருக்கேன். நான் நேரடியாக ஒர்க் பண்ணது பாலச்சந்தர் சார்கிட்ட. அதை தாண்டி பாரதிராஜா அவர்களை என்னோட இன்னொரு குருவாக தான் நான் எப்பயுமே நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன்னா அவர் இல்லாத இந்த வெற்று மேடையில் நீங்கள் தான் வந்து அந்த இடத்த நிரப்பணும்னு கேட்டுக்கிட்டேன். ரொம்ப பெருந்தன்மையோடு இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த திரு பாரதிராஜா அவர்களுக்கு அவருடைய ஏகலைவனுடைய நன்றியும் வணக்கமும். இந்த ஒரு பாயிண்ட் சொல்லணும். 2வது பாயிண்ட் சொல்ல வேண்டியது அசோகமித்திரன். எனக்கு தெரியாது, ரொம்ப முரண்தொடையாக ஒரு ஆன்டிதேசிஸாக உங்களுக்கெல்லாம் தோணலாம். ஒரு ஆண் ஒரு ஆணை காதலிக்கிறது கூட இந்த காலகட்டத்தில் இப்போ எல்லாம் வந்து நம்ம ரொம்ப பெரிய லெவலில் முகமெல்லாம் சுளிக்காமல் பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயமா உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. அதில் அது கூட நீங்கள் ஓரளவுக்கு பார்க்கலாம். இவ்வளோ வயசானவரை போய் காதலிக்கிறியாடான்னு கேட்குற அளவுக்கு எனக்கு அவ்வளவு காதல் அசோகமித்திரன் மேலே, அவருடைய ஒவ்வொரு படைப்பு மேலேயும். எனக்கு வந்து மாலதியை எடுக்கணும், இன்ஸ்பெக்டர் செண்பகராமனை எடுக்கணும், விடியுமாவை எடுக்கணும். அவருடைய ஒரு எலியை பற்றி ஒரு கதை எழுதியிருப்பார். அவருடைய எல்லா கதைகளையும் எடுத்தால் கூட என் மனசுக்கு திருப்தி வராது. அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தக்கூடிய, அதே நேரத்தில் மிடில் கிளாஸ் அந்த வர்க்கத்தினுடைய சோகத்தை அவரை விட துல்லியமாக தமிழில் பதிவு பண்ண எழுத்தாளர் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். என் நிலவில் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழினுடைய ஒரு ஹெமிங்வே. அவ்வளோ ஒரு சிறந்த, அவ்வளோ ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு எழுத்தாளர். ஒரு கதையில் சொல்லியிருப்பார், ரோட்டில் வந்து ஒரு ரிக்ஷாக்காரனும் அவன் ஒய்ஃபும் போயிட்டே இருப்பாங்க. பொட்டுன்னு போட்டு அந்த ரிக்ஷாக்காரன் அவன் ஒய்ஃபை அடிப்பான் நடு ரோட்டில். அதை இவர் கதை சொல்லி பார்த்துக்கிட்டே போவார். பின்னாடி அவர் சொல்லுவார், நீங்கள் ஏதோ இன்றைக்கி ஏதோ ஒரு வார்த்தை அவள் சொன்னாலே அதுக்காக அவன் அடித்தான்னு நீங்கள் நினைக்காதீங்க, இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக அவள் படுத்தின பாட்டுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி விழுது அப்படின்னு. ஏன்னா எதுவுமே அந்த நேரத்தினுடைய நிகழ்வு மட்டும் இல்லைன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிறவர். பாருங்கள், இந்த ஹோல் ஃபங்க்ஷனில் அவர் எதை கவனித்தார், உங்களை எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஒரு கொலுசு விழுந்ததையும், அது கொலுசை பற்றி அவரோட ஹியூமரே வந்து அந்த மாதிரியான ஒரு ஹியூமர் தான். கொலுசை காலில் அணிஞ்சிக்கலாம், ஆனால் அது மேலே நின்றுக்கிட்டு ஆட முடியாதான், அதனால் அதை ஒரு சின்ன டென்ஷனோடய பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னார். ஸோ அவரோட ஒரு அந்த மாதிரி ஒரு எளிமையான நகைச்சுவையோட அட் த சேம் டைம் அப்சர்வேஷன், கவனிக்கிறது, காட்சிப்படுத்துதல், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மிக உயர்ந்த ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர் திரு அசோகமித்திரன் அவர்கள். அவருக்கு வந்து அவருடைய நாவலை நான் படமாக எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன தைரியம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராவர்ப் உண்டு இங்கிலீஷில், ஐ டோன்ட் மைண்ட் ஃபாலிங் இஃப் ஐ ஃபால் ஃபார்வர்ட் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி விழுந்தோன்னு வச்சுக்கோங்க, விழறதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா ஒரு அடி முன்னாடி இருப்போம் இல்லையா எழுந்து நடக்கிற போது. அந்த மாதிரி நான் தைரியமாக ஒரு சேலஞ்சாக தான் இந்த நாவலை வந்து திரைப்படமாக எடுக்கிறதுக்காக துணிஞ்சிருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்த விஷயம் அசோகமித்திரன் தான். அவர் வந்து நான் கந்தசாமி அவர்களுடைய சாகித்ய அகாடமி ப்ரைஸ் வின் பண்ணின விசாரணை கமிஷன் அப்படிங்கிற ஒரு நாவலை ஒரு திரைப்படமாக எடுத்தேன், ஒரு ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டுக்காக 2 years பேக். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை அவர் எனக்கு பர்சனலாகவும் பாராட்டினது, கந்தசாமி அவரும் நல்ல நண்பர்கள், அவர் கந்தசாமிக்கிட்டேயும் பாராட்டினது, அதுதான் எனக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது. பட் இந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் 2003லேருந்து இதை நான் ஒரு திரைப்படமாக எடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து மீடியா ட்ரீம்ஸ்லாம் இதை பண்ணுற மாதிரியான ஒரு பீரியட் இருந்தது. 2006ல் சுஜாதா அதை அனௌன்ஸ் கூட பண்ணார். பட் வேறு எத்தனையோ காரணங்கள்னால என் மனசுலேயே இருந்த அந்த கதை தண்ணீரை இன்னைக்கு ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் தட் கிராஸ்வேர்ல்ட் ஹஸ் கம் ஃபார்வர்ட் டு டூ திஸ் ஃபிலிம்.
That too, they have brought lots of interesting talent and people to this project, and they have really made it very big. I'm really happy, and I'm very thankful to Crossworld Films, and definitely I'm very happy, Gulshan Grover. I'm looking forward to working with you and Chandini, and definitely I'm very happy that I'm going to work with Sudha Raghunathan. அவங்க வந்து ரொம்ப அடக்கமாக சொல்கிறாங்க, இன்றைக்கெலாம் கீபோர்டு வச்சுருக்கவங்கலாம் மியூசிக் டைரக்டர் அந்த லெவலில் இருக்குது. அவங்களுக்கு இசையில் தெரியாததும் இல்லை, பாடலில் தெரியாததும் இல்லை. ஸோ அந்த திரை இசை அவங்கள்ட்டேருந்து ஒரு சிறந்த இசை வர முடியும். ஏன்னா நான் ஒரு ரசிகன் எப்பயுமே பாடல்களுக்கு. ஸோ அவங்கள்ட்டேருந்து ஒரு பெஸ்ட்டு மியூசிக் வரும். எல்லா விதத்துலேயும் ஒரு நிச்சயமாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு திரைப்படமாக எடுப்பதற்கு இந்த தண்ணீரை என்னாலான முயற்சிகளை செய்வேங்கிறத இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். வசந்த் அழகியலும் உணர்ச்சிகளும் பிணைந்து ஒரு இலக்கியவாதியாக இன்றளவும் எந்த படங்களிலும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நேர்த்தியாக படம் பண்ணுவான். அந்த படம் பண்ணுவது வேறு, நேர்த்தியாக படம் பண்ணுவான். அதில் இன்னை வரைக்கும் நான் என்னை பார்த்து ரசிச்சுக்குவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து ரசிக்கிறது நான் அவனை ரசிச்சுக்குவேன். அப்பேற்பட்ட என் அன்புக்கும் பாசத்துக்குரிய வசந்த் பொதுவாகவே ஏதோ இந்த மேடை நாகரிகத்துக்காக நான் சொல்லல, நான் எப்பவும் பொய் பேச மாட்டேன், பிடிக்கெல்லாம் கூப்பிட்டே சொல்லிடுவேன். அவனுடைய எந்த படங்கள் பார்த்தாலும் நான் ரொம்ப அதிசயிக்கிறது பாடல் காட்சிகள். நான் என்னை ரொம்ப ரசிப்பேன் பாடலில். இது எனக்கு அப்புறம் ஒரு எனக்கு சாந்தாராம் தான் வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் தோஸ் டேஸ். இன்றைக்கி என்னை அறியாமல் ஏதாவது அது சாந்தாராமுடைய கொஞ்சம் அந்த டேஸ்ட் அதை முழுமையாக செய்ய முடியாது. சாந்தாராம் அளவுக்கு கற்பனையோடு நாமெல்லாம் பண்ணவே முடியாது. அவன் திரையுலகிலே மிகப்பெரிய கவிஞன். அது மாதிரி வசந்த் பாடல் காட்சிகளை ரொம்ப நுணுக்கமாக பண்ணுவான். எடிட்டிங் ஸ்டைலே அழகாக இருக்கும். இன்னும் அவனுக்கான இடத்தை அவன் அடையவில்லை என்பதுதான் என்னுடைய கவலை. ஏன்னா இஸ் வெரி கிரேட். நீங்கள் பூவை பூவைன்னு ஒன்றே ஒரு சின்ன பாட்டு எழுதுவோம், என்ன படம் தெரியல, பூனம் பூவை பூவை பூவைன்னு அன்பிலீவபிள். அப்படியே அழகு. அவனை கட்டி பிடிச்சிக்கலாம் போல தோணும். புல்லை எடுத்தாலும் சரி, பூவை எடுத்தாலும் சரி, தண்ணியை எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் அழகாக நறுக்கு தெரிஞ்ச சூப்பர் சூப்பர் சூப்பர்னு ஒரு கவிதை பாடும். அதில் தான் எனக்கு வசந்த், உண்மையிலே அவன் பேர்லேயும் வசந்த், வசந்தமானவன், கொஞ்சம் ரொமான்டிக் ஃபெல்லோ. வெளியே தெரியாது, இப்போ என் ரொமான்ஸ் வெளியே தெரியும். நான் ரொமான்டிக்காக ஊரஞ்சு போச்சு. இஸ் சச் அ குட் டைரக்டர். ஒன்றும் இல்லை, இந்த நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா வசந்தமாக ஆரம்பிச்சிருப்போம். உள்ளே வரும்போதே கூட இந்த சினிமாத்தனமான கஜாமிஜா வியாபாரங்கள்லாம் இல்லாமல் இவனுடைய அந்த தண்ணீருடைய அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் அந்த பெண் கொடுத்து செலக்ட் பண்ணுறது கூட ரொம்ப அற்புதமாக செலக்ட் பண்ணுவான். ஆரம்பத்தில் நம்ம பிள்ளைகள்லாம் வந்து ஆடும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அழகா ஆரம்பத்தை அழகாக வசந்தமாக தொடர்கிறானே, அது ரொம்ப அது அசமுத்திரன் சொன்ன அந்த கொலுசு பற்றி. அது ஒரே ஒரு விஷயம் பெருமை என்னென்னா, நம்ம பிள்ளையை பாதங்களில் போடுற கொலுசு, கைவளைகள், காது ஜிமிக்கி, இது பேசுகிற பேச்ச உலகத்தில் எதுவுமே பேசாது. அவ்வளோ எனக்கு அது ஆடும்போதெல்லாம் காலத்தான் பார்த்து எனக்கு நீங்கள் பாருங்கள், அது இன்னொன்று, எந்த இசையும், எந்த நாட்டு இசையும், எந்த நாட்டு நடனமும் மனுஷனுக்கு ஒரு கிளர்ச்சியை கொடுக்கும். நம்ம இசையும் நம்முடைய நடனம் மட்டும்தான் ஒரு தெய்வீகத்தை ஒரு ஒரு எங்கேயாவது நம்ம தவறான நோக்கமே வராது. வேற எந்த டான்ஸ் பார்த்தாலும் தவறான நோக்கம் வரும். இது நம்ம பிள்ளைங்க இது அந்த உடையிலேயே இருக்கான். அது அற்புதமான ஒரு தெய்வீகம் இருக்கும். ரொம்ப அது யார் ஆரிஜின் ஏதோ தெரியாது, இதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு கர்நாடிக் கிளாசிக்கல் சூப்பர். அந்த பிள்ளைய ஆடி அதெல்லாம் வசத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. இல்லைன்னா அவன் குத்துப்பாட்டு போட்டு ஆடிருக்கோம். அற்புதமான கலைஞன். அவனை தேர்ந்தெடுத்ததுக்காக தயாரிப்பாளருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த டேஸ்டில் தண்ணீர் அவங்க குரு தான் பண்ணார். தண்ணீர் படம் எடுத்து மிக பிரம்மாண்டமாக எல்லா விருதுகளையும் வாங்கினார். ஒரு வறண்ட பூமி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். தண்ணீர் சிஷியன் வெறும் தண்ணீர் மட்டும்தானே டைட்டில் வச்சுருக்கான்னு நினச்சேன். தண்ணீர் இங்கிலீஷில் போட்டு அப்புறம் தண்ணீர் தமிழ் மட்டும் தண்ணீர் ஓ குரு மாதிரி தான். நிச்சயமாக உன்னுடைய குரு ஸ்தானத்தில் பாலச்சந்திர அவர்கள் எந்தெந்த விருதுகளை பெற்றாரோ அதிலும் அதிகமாக நீ விருது பெற நான் வாழ்த்துகிறேன்.
ஒரு துணிச்சல் வேணும். இப்படி படம் எடுக்கணும்னா ஹக்கா ஹுக்கா கிப்பாப்பான்னு டைட்டில் வைக்கணும். உண்மையிலே ஜில் ஜில் ஜில், ஜலக் ஜலக், ஐயோ ஐயோ இப்படியெல்லாம் டைட்டில் வருது. ஆனால் தண்ணீர்னு வச்சுட்டு சமுதாய பிரஜையோட ஒரு அசோகத்தினுடைய கதை எடுத்து செய்யணுங்கிறதுக்கு கலைஞனுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும். இட்ஸ் கிரேட். ஏன்னா அசோகமித்திரன் இஸ் நாட் ஆன் ஆர்டினரி ரைட்டர். சினிமா பற்றி எழுதியிருப்பார், சூப்பராக படிச்சுக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து எடிட்டர்கள் எனக்கு எப்படியா அந்த ஆளுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைப்பேன். அந்த புக்கு படித்தோன்னே ஷாக். எனக்கு சினிமாவில் இருந்தவங்க கூட எழுத முடியாது, அப்படி எழுதுவார். எளிமையான மனிதன், அற்புதமான அவர் சொன்னார், இதெல்லாம் எழுதுறதுக்கு இது படிக்கிறதுக்கு தானே எழுதுறோம்னு. படிப்பதற்கு எழுதுதான். ஆனால் இந்த படைப்பு உலகுக்கு போய் சேர வேண்டும் என்று வசந்தை படைத்திருக்கிறார்கள். இது உலகை சென்று அடையும். இந்த தண்ணி நிச்சயமாக என்ன குல்ஷன் குரோவரும் சாந்தி இவங்கெல்லாம் இருக்கிறதே இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு போகிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தெரியும். கிரேட். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் என் மேலே வச்சுருக்க ரொம்ப பெரிய அந்த நிகழ்ச்சிக்கு வர கஷ்டம். இப்போ எல்லாம் வேணாம், என் வயசு தான் இப்போ வச்சு சும்மா போயிட்டு காலையில் எழுந்திரிச்சு வேகமாக மண்டையை உடைச்சி என்ன போய் பேசுறது, வேகமாக போகணும், டைமுக்கு வாங்குவாங்க. இன்னமும் நம்ம ஓட முடியாது. சரி, அன்புக்கு ஓடுறோம். எதுக்காக வேண்டி தேடி வந்தோமோ அது வரும்போது இப்போ எனக்கு வேணான்னு இருக்குங்க. எந்த புகழ்ச்சிக்காக வேண்டும், இந்த ஆரவாரத்திற்காக இந்த இந்த சந்தையில் கலந்துக்கணும்னு ஓடி வந்தேன். இப்போ இது வேணான்னு மாதிரியெல்லாம் ஃபீல் வருது. என்ன பாலசுப்ரமணியெல்லாம் நினச்சி பார்த்தேன்னா பாலுமேந்திரா வாட் இஸ் திஸ் லைஃப், எவ்ரி திங்ஸ் வெரி ஜீரோ. பட் இதுதான் சின்ன சின்ன அழகிய அம்சங்கள். இதை தவற விட்டு விடாதே. மறைவுக்கு முன்னால் இதையெல்லாம் கலந்துகொள் என்கின்ற ஒரு ஞானம் சொல்லித்தான் அதெல்லாம் வந்தேன். இல்லைன்னா ஐ வாண்ட் டு கெட் அவே ஃப்ரம் எவரிதிங். பட் அப்படி போயிட்டோம்னா ஜடமாயிருமே, வேணாம் அப்படிங்கிறது. ஐ வாண்ட் இன்வால்வ் மை செல்ஃப். அதை அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காங்க வசந்த். தேங்க்யூ. நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். ஆல் தி பெஸ்ட். நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். ஏன்னா குல்ஷன் வரைக்கும் சாந்தி புரியணும்னா இங்கிலீஷில் தான் பேசுவேன். பேசிடுவேன். பாவம் அவங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. என்னுடைய இங்கிலீஷை பேசுகிறேன். அப்புறம் மறுபடியும் தமிழச்சி தங்க பண்ணி தான் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணணும் என் இங்கிலீஷை. அதனால் எனக்கு தெரிஞ்ச தமிழ் யாராவது தெரிஞ்சவங்க நான் என்ன பேசுனேங்கிறது அதுக்குள் சொல்லியிருக்கேன். அதாவது எனக்கு வசந்த பாராட்டணும்னா இசைஞர் சுதாகரனான நான் பாடல்களில் பெரிய கிராமர் தெரிஞ்சு ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் தான் சொல்லுவேன், கிளாசிக்கையும் பரதநாட்டியத்தையும் ரசிக்கிறது இந்த பாரதராஜாவுக்கு என்ன தகுதின்னு யாரும் கேட்கக்கூடாது. ஒரு நீர்வீழ்ச்சியினுடைய சின்ன அதிர்வுகளையும், ஒரு தென்றல் காற்றினுடைய ஸ்பரிசத்தையும், ஒரு பூக்களினுடைய வாசத்தையும், கோயிலுக்குள் போகும் பொழுது ஒரு ஊதுபத்தி அந்த விபூதியினுடைய அந்த ஸ்மெல்லையும் உணர்ந்து விட்டு ஒன்று கிடைக்கிறதே, அதற்கு ஒரு கிராமர் தேவையில்லை. அதனால் நம்மளையும் அறியாமல் அதில் கலந்துவோம். அதில் சுதாகரனுடைய அந்த அந்த பாடல்களில் நம்மை கரைத்திருக்கிறோம். இலக்கணம் தெரிகிறதோ இல்லையோ நம்மை உணர வைத்திருக்கின்றார்கள். இட்ஸ் எ வெரி கிரேட் லேடி. அதை கொண்டாந்து அற்புதமாக இலக்கியவாதிங்கிற மாதிரி, நீ எழுத்தாளனை கொண்டாந்த மாதிரி அவங்கள கொண்டாந்து இசையமைக்க வச்சிருக்கேன். இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஷீ இஸ் கோயிங் டு டூ. நிச்சயமாக உனக்கு ஒரு ரசனை இல்லாமல் இந்த இந்த சப்ஜெக்டுக்காது, இந்த சப்ஜெக்ட்டுக்கு அவர்கள் எவ்வளோ தூரம் ஆப்டாக இருப்பாங்கன்னு கரெக்டாக செஞ்சுருப்பேன். அந்த மாதிரி நான் பத்மஸ்ரீ வாங்கணும் 2004. அப்போ தான் முதல் முறையாக மீட் பண்ணுறேன். அவங்க கிரேட் லேடி. அப்போ அது இன்னொன்று உண்மையை சொல்லியிருந்தேன், சுதாகரநாதன் பத்மஸ்ரீ வாங்குற வரைக்கும் நாங்கள் பாடல் கேட்டது கிடையாது. அவங்களே அறிமுகப்படுத்தி நான் தான் ஐயோ அப்படிங்களாங்க. அவங்க சினிமா தான் ஊர்களெல்லாம் தெரிஞ்சிருப்பேன் யாருக்கு வேணாலும். அதுக்கப்புறம்தான் அவர் பாடலை கேட்க ஆரம்பித்தோம். ஏன்னா உண்மையை சொல்லணும் இல்லை. தென் ஐ காட் மோர். அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. இன்றைக்கி ஷீஸ் மியூசிக் டைரக்டர்ல ஷீஸ் ஆப்ட். ஒரு நல்ல ஒரு இசை கலைஞி திரைக்கு நீ அறிமுகப்படுவதில் ஹேட்ஸ் ஆஃப் டு உனக்கு நன்றி. அதே மாதிரி கேமராமேன் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. பேர் தெரியல, இன்டர்நேஷ்னல் கேமராமேன் சூப்பர். அதாவது எடுத்த படங்களை வேற காட்டிட்டேன். அடாடா பண்ணி வச்சோம். நீ பெரிய லக்கு உனக்கு. எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. நீங்கள் உங்களுக்கு இது தெரியாது. நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயே ஆளை வச்சு ஓட்டுறது. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒரு கேமரா வச்சு ஓட்டியிருக்கேன். எப்படி இருக்கு?
யாரையும் மாற்றுறதே கிடையாது. என் மேல மட்டுமே நம்பிக்கை. யாரும் இப்படி போதியா சொன்னதை கேட்குறாரு போதும். வாத்தியாராகவே வாழ்ந்து முடிச்சிட்டேன். இனிமேல் தான் இன்றைக்கி வர்ற பசங்க வந்து நான் கொஞ்சம் மாணவனாக இருக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா உண்மையின் ஷோவாகவே வாழ்ந்துட்டேன். Hats off to you, all the technicians, super. I was going on telling everybody, don't talk so much about me because I was a bit nervous. I truly believe that whatever achievements is not of my doing, but it's definitely God just led me into each of these places, and I just did my work. So I don't want to take any credit for any of these things. But எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், and I want to speak in Tamil because Vasant sir clear-ஆ சொல்லிட்டு இருக்க இந்த filmல no dubbing. So he's going to put me on Tamil classes for at least 2-3 months. So from now on I'm starting in Tamil to talk to you. ஒரு நடி இருந்தால் இந்தியன் சினிமாவில் ஒரு நடி இருந்தால் தமிழ் சினிமாவில் if you don't act in Tamil cinema, I think ஒரு incompleteness இருக்கு. நம்ம Bollywood actresses like Aishwarya Rai, அவங்க எல்லாம் they started in Tamil, that's the truth. So எனக்கு வந்து even whatever I have done is good. I worked, I had done a film with Upendra in Karnataka. That was when I was studying long back. But எனக்கு என்னன்னா I feel as if this is a new beginning ஒரு நடி மாதிரி. And for me ஒரு rank newcomer மாதிரி I feel. I cannot even remember that I am an actress and so from now onwards I have disconnected everything of what I did. I'm starting as a brand new actress, and there is so much happiness that it is Vasant sir who is going to give me my next start, and I thank you so much, sir. அதல்லாத இந்த படத்தில் இந்த புக்கில் தண்ணீர் புக்கில் the character Jamuna, to play that I think is just the best part of my whole acting career. So just that I got an opportunity, it is. I thank so much the media, the guests and people here. I just need your blessings, and I'm very grateful to be here. Thank you. And I thank Crossworld Films because I know they have a vision to take this film to bigger areas beyond Tamil to national and international at some point, and that itself I hope we will achieve one day. நான் அதிகமாக பேசுபவள் இல்லை, குறைவாக பேசுபவள், அதிகமாக சிரிப்பவள், இன்னும் அதுக்கு மேலே பாடுகிறவள். ஆதலால் தான் என்னவோ வசந்த் வந்து இந்த படத்திற்கு தண்ணீர் என்ற இந்த தலைப்புள்ள படத்திற்கு இசை அமைக்க அழைத்திருக்கிறார்கள். I'm extremely happy, elated. I feel like a child gifted with a lot of confectionery, with a lot of affection, given this very unique, privileged opportunity to compose music for this. I feel it in my nerves and guts that this is going to be a wonderful, spectacular movie, especially with the blessings of Sri Ashokamitran. அதனால் சந்தோஷம் என்று சொல்பவதை தவிர எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்றது தெரியல. வசந்த் சார் படத்தில் நீங்கள் எல்லா பாடல்களுமே நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இசைக்கு வந்து ரொம்ப ஒரு உயர்வான ஒரு இடத்தை வந்து அவர் கொடுத்துருக்கிறார். எனக்கு அவர் பாடல்களை வந்து அவர் படத்தில் உள்ள அமையும் பாடல்களை வந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன்னா. ஸோ அவர் விசிறி ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் அவர் கேட்ட உடனே அதனோட கான்சிக்வன்சஸ் என்ன எவ்வளோ தூரம் உழைக்கணும், எவ்வளவு ஒரு பெரிய சேலஞ்ச் அதுன்னு கூட நான் யோசிக்கல. ஒரு புது விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்ற அந்த ஆர்வத்தில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக வசந்த் சார் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், அது செய்வீங்கன்னு நம்புகிறேன்னா. திரு பாரதி ராஜாவும் நானும் we were sitting there and going back on a nostalgic journey. 2004 இல்லையா சார், அந்த வருடத்தில் இருவருக்கும் பத்மஸ்ரீ விருது கிடைத்தது. அவருடைய ஆசீர்வாதம் பெரிய அளவில் வந்து எங்களுக்கு வேணும் இந்த படத்திற்கு. எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய அளவில் வேணும்.
கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் இவங்க எல்லாருடைய அன்பும் சப்போர்ட்டும், அதை தவிர மக்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வந்து இருக்க வேண்டும், இருக்கும். அந்த அளவில் இந்த இசை அமையும். கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக கர்நாடக இசை பாடிட்டுருக்கேன். அதனால் திரை இசை கேட்கலன்றது கிடையவே கிடையாது. நிறைய கேட்டுகிட்டே இருப்பேன். நான் எப்போ வந்து கச்சேரிலேருந்து வெளியில் வந்த உடனே அட்லீஸ்ட் ஒரு வாரத்திற்கு ஒரு 5-6 மணி நேரம் சேர்த்து போட்டால் திரை இசை வந்து காதில் விழுந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த ஃபார்முலா என்னன்றது எனக்கும் ஒரு அளவுக்கு பரிச்சயம் இருக்குது. கண்டிப்பாக வசந்த் என்னுடைய நல்ல நண்பர், அதை ஆணைத்தரமாக திரும்பி சொல்லிக்கொள்கிறேன். என்ன அப்போ தான் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபார்முலா எப்படி அமையணும் அப்படின்றது. இட்ஸ் a challenge, it's an adventure, and I believe that I will give my best and do my best, and this venture for Thanneer will be the best. வணக்கம் and நன்றி. நான் தமிழ் பேசுகிறேன், சின்ன தமிழ் பேசுகிறேன். Taking risks, breaking new grounds, being in unfamiliar, uncomfortable circumstances has been part of my DNA, has been part of my growing, and probably the reason for my success and lasting for a very long time. Having done my master's from Shriram College of Commerce, from where friends and colleagues, the present Finance Minister Arun Jaitley, Justice Arjun Sikri, television legend Rajat Sharma, Reliance boss Amitabh Jhunjhunwala, you name it, people from the chairman of bank S.L. Bansal, people went into diverse fields after having studied commerce in Shriram College of Commerce. And I chose to be an actor. I went to Mumbai to be an actor, and people said, "You're highly qualified. You studied commerce from Shriram College of Commerce. What are you doing here? Go back to Delhi." I said, in my mind, being in unfamiliar circumstances, taking chances is part of my DNA. Went and I did formal training in acting along with my colleagues, Anil Kapoor, batchmate of mine at the acting school, Mazhar Khan, and various others. My parents and everybody thought that I'm gone to Bombay to be a hero. I decided to be a baddie in the movies. I decided to play a villain antagonist in the films. With your blessings and hard work, I became extremely successful in Bollywood. Became a star villain, part of every film at any given time, having 20-30 films on hand. I decided to expand and take my craft to the next level, that is Hollywood and international cinema. It wasn't the done thing by commercial actors from Bollywood at all, because you're so much in demand. You're getting money, name, fame, adulation, everything. What more do you want? I wanted to go to unfamiliar grounds, and I started to go to Los Angeles way back in 1992. Met filmmakers, interacted with them. They were not familiar with our films, names of us, or anything. They had no exposure to our films. Gradually, slowly, I not only familiarized themselves with my work, with fantastic work being done by the Indian filmmakers. And slowly, gradually, I was able to make a mud pot between Bollywood and Indian cinema. And I'm very happy and proud. That mud path is being followed, cemented by fantastic actors like Amitabh Bachchan, Anil Kapoor,
Irfan Khan, Aishwarya Rai Bachchan, Anupam Kher, and many actors from South. And the globalization of Indian talent from different film industries is happening. And then suddenly, while doing all this, I get an offer from director Vasant to do a Tamil film. I've shot hundreds of films, many films in Chennai way back when Hindi films were being shot here. And I never really got any offer to do a Tamil film at that time. I was curious that why me? I met the director, an extremely talented person, having worked with great K. Balachandra Sahab, Mani Ratnam ji, and having directed films like Rhythm, I was very eager to meet him. He gave me the book and the screenplay. I read it, the book and the screenplay both, because I want to be in unfamiliar circumstances, to break new grounds, do newer things. But I wanted to know how much of it is needed for me, because the book had, the part that I play was not very big. But in the screenplay, the part has been expanded and made into extremely interesting part. I'm extremely happy and honored to be part of this fantastic film, Tanir. I must also talk about my, the heroine of this film, Chandani Sasha. A multi-talented, beautiful actress. She's truly an asset to this project, apart from going to be the major lead of this film. She has various experiences of working with Hollywood studios, distribution, and wonderful things that she has achieved would be a part and the strength of this film. When I wrote this piece, Tannir, I never thought of any other medium. As a matter of fact, all my works are written only to be read. இதை நான் தமிழில் சொல்லணுன்னாக்க, நான் எழுதுவதெல்லாம் படிப்பதற்கு என்று தான் நான் எழுதுவது. அது படிக்கும்போது ஏதோ திரைப்படம் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு மாயை. அது திரைப்படமாக்குவது மிகவும் ஒரு சிரமமான காரியம். அது நிறைய பேர் இதை யாரோ முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்க போனால் இன்னொரு நாவலுக்கு எத்தனை, இந்த சசிகுமார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த கரைந்த நெல்கள்னு ஒரு நாவல் ஒன்று இருக்குது. அது நாவலே இல்லை, அதை நான் சினிமா எடுக்க போகிறேன். அப்புறம் அதை விட்டுட்டார் அவர். தென் ஹி ரியலைஸ்ட் தட் தெர் இஸ் ஒரு நிறைய அதுக்கும் இதுக்கும் ஒரு இடைவெளி நிறைய இருக்கிறது. இப்போ இதுவும் தெரியுது. ஆனால் இந்த ஆரம்ப நிகழ்ச்சி இருக்க, இது மிக சிறப்பாகவும் மிக நேர்த்தியாகவும் நடந்திருக்கிறது. இதில் உங்களுக்கு யாருக்கும் வேறு அபிப்பிராயம் இருக்க முடியாது. இந்த அளவுக்கு திரைப்படம் இருக்க வேண்டும். இதே ஒரு இந்த அவர் தங்கப்பாண்டியன் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒரு ப்ரொடியூசர் உடனே நீ என்ன, அது என்ன தெரியுமா, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ப்ரொடியூசர், யூ சைனிங் ஆல் his dialogues are in the form of quotations now. Then the manager says, well, this was written by Shakespeare. அதாவது அந்த ப்ரொடியூசருக்கு ஷேக்ஸ்பியர் ஒரு 400-500 ஆண்டுகள் முன்னால் இருந்தவர் என்று தெரியாது. அது தெரிய வேண்டாம். இதை நான்
இது என்ன தெரியுமா, இந்த திரைப்படமே அதுவும் ஒரு மாயை. திடீரென்று ஏதோ ஒரு படம் வருகிறது, அது ஓடுன்னு ஓடுகிறது. மிகவும் முயற்சி எடுத்துக்கொண்டு நல்ல பெரிய சிறப்பான நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாம் உழைத்திருப்பாங்க அதில். அது என்னன்னா நான் ஒரு பார்வையாளன் பார்த்துடுவேன், என்ன படம் சார் அதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். சரி, இது இந்த 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 ஒரு நிலைமை திரைப்படத்துக்கு தான் இருக்கிறது, புத்தகத்துக்கு அப்படி கிடையாது. புத்தகத்தில் ஓரளவு நன்றாக இருக்கிறது, மிக நன்றாக இருக்கிறது, மிக மிக நன்றாக இருக்கிறது, அப்படி தான் சொல்லுவார்கள். இல்லைன்னா மோசம், அது ஒரே இது என்ன. ஆனால் திரைப்படத்தில் தான் இவ்வளோ முயற்சி பண்ணி அது நல்லா வரணும். அதனால இப்போ இங்கே வந்த இந்த பிள்ளையார் இருக்கார், அவரை நினைத்தால், அவரை நினைத்து நாம் தொடங்கினால் நன்றாக அமையும் என்று ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. இதில் சொர்க்கம் எல்லாம் என்ன, யாரு கண்டா சொர்க்கம்? அதனால் இந்த ஆனால் நன்றாக நடக்க வேண்டும் என்று எண்ணுவது இருக்க, அதுவே சொர்க்கத்துக்கு வழி என்று தான் சொல்ல வேண்டும். அப்புறம் இந்த கொலுசு விஷயம், ஒரு நடனம் ஆடும்பொழுது அந்த பெண்ணுடைய கொலுசு கீழே விழுந்து விட்டது. நான் தவித்து கொண்டிருந்தேன், ஐயோ அந்த பொண்ணு எங்கேயாவது அது மேலே காலை வச்சுருப்பாங்க. ஏன்னா கொலுசு அது கால் வலிக்கும், அது மேலே கொலுசு நீங்கள் அணியலாம், பட் அதில் மேல் நீங்கள் காலை வைக்கக்கூடாது. அது இருந்தால் நல்ல வேலையாக அது அவள் அந்த மாதிரிலாம் செய்யலவா. உண்மையாக சொல்லணும்னா இந்த என்னை நிஜமாகவே இந்த ஆரம்ப விழா என்னை ஒரு பெரிய பிரமிப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. இத்தகைய ஒரு பிரமிப்பு இந்த திரைப்படமும் தர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு என் வாழ்த்துக்களை திரு வசந்த் அவர்களுக்கு மனமாற சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன்.